என் வாழ்க்கையை மாற்ற செய்வதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நீ இந்த ஒன்றிற்காக காத்திருந்தாயோ அந்த ஒன்றை நிரந்தரமாக்கத்தான் போகிறேன். என் வாழ்வில் யார் வரப்போகிறாள் என்று நினைத்து கொண்டிருந்தாய். இதோ உன் வாழ்க்கைக்கான ஒருவளைத்தான் உன்னிடத்தில் அழைத்து வந்து உனக்கான பயணத்தில் புதியதொரு மாற்றத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். நல்லதொரு விடியலை தருவதற்கு நானே உனக்காக வந்து இருக்கும் போது இங்கு வருவது யாரென்று அடையாளம் தெரியாமல் விட்டு விடாதே. ஒரு பெண்ணானவள் உனக்கான உதவியை செய்யத்தான் போகிறாள். நான் தான் சொன்னேன் அல்லவா, எப்போது எப்படி வருவேன் என்று தெரியாது, ஆனால் உனக்கு தகுந்த நேரத்தில் சரியான முடிவோடு உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற சக்தியோடு வந்து சேருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா. அதன் பிறகும் நீ எதற்காக பிள்ளையே இங்கு சற்றும் யோசிக்கின்றாய்? உன் மனதில் இருக்கின்ற நிம்மதி சீர்குலைந்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனம் வருந்தும்படியாக நீ நினைக்க வேண்டாம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த அப்பன் நானே முன்னின்று உனக்கான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். நடப்பதை எல்லாம் பற்றி இனி நீ மனவருத்தம் அடையாது. என் குழந்தையே, சில நேரங்களில் உன் பிரச்சனை தலைக்கு மேல் சென்று இடித்தது போல் இருந்து கொண்டு இருக்கின்றது. இது போன்ற சில நிகழ்வுகளும் வாழ்வில் ரணமாய் வந்து நம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் தலைகீழாக மாற்றுகின்ற விஷயத்தில் நான் உனக்காக இருக்கின்றேன் என்ற உண்மை உணர்த்தத்தான் வந்து இருக்கின்றேன். நிம்மதியே மறந்துவிட்டேன் என்று எண்ணி விடாதே. தன்னம்பிக்கையை இழந்துவிடும் சூழல் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ண வேண்டாம். தாங்க முடியாத உன்மனம் தவித்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையில் இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன். என் குழந்தைக்கு எல்லாம் நன்மைக்கேதான், எல்லாம் நன்மையான விஷயத்தான் இந்த அப்பா செய்வார் என்ற எண்ணம் உனக்கு வர வேண்டும். கண்டிப்பாக உன் உடம்பையும் உள்ளத்தையும் வருத்தி கொண்டு இருக்காது. உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற தருணத்தை ஒரு பெண்ணின் மூலம் ஏற்படுத்தி யார் உனக்காக இருக்கின்றார் இல்லை என்பதை எல்லாம் தாண்டி உனக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு. உன் எதிர்கால வாழ்க்கையில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படு. உன்னை நான் தீயின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து உன் கருமை வினையிலிருந்து மீட்டெடுத்து என் வாழ்க்கையே நீதான் என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் உன்னை மாற்றுகின்ற தருணமாக நான் வரப்போகிறேன். இனி என் குழந்தையிடம்தான் நான் நிரந்தரமாக இருக்கப் போகிறேன். நான் உன் மீது கொண்ட அன்புக்கும் நீ என் மீது கொண்ட பக்திக்கும் ஈடு இணையாக ஒன்றுமே நடக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, ஆதங்கப்படாதே, கவலைப்படாதே. இதோ உனக்காக உன் அடுத்தடுத்த விஷயத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கான வேலையை தொடங்கிவிட்டேன். இனி எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உனக்காக நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் தனிமைதான் முதல் நண்பனாக இருக்கப் போகிறது. அதையெல்லாம் விட்டு ஐயோ, எனக்கான வாழ்க்கை இப்படி தனிமையின் பயணத்தில் அங்கு சென்று கொண்டு இருக்கின்றதே என்று நீ நினைத்து வருந்தாதே. என் பிள்ளையே, எனக்கு எதுவுமே தெரியாதே நான் வாழ்க்கையை எப்படி நிகழ்த்தப் போகிறேன் என்ற எண்ணத்திலும் இருந்து கொண்டு இருக்காதே. உன் மனதை நீ தெளிவாகவும் உறுதியாகவும் வைத்து கொண்டால் நிச்சயம் உன் வெற்றி உனக்கானதாக உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ மனதில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை நிலைநிறுத்திக்கொள். சூழ்நிலைகள் மட்டும்தான் வெற்றியை அங்கு தீர்மானித்து கொண்டிருக்கின்றதோ என்று நினைத்து கொண்டு இருக்காதே. அதையும் தாண்டி உன் எண்ணமும் செயலும் மட்டும்தான், உன் நம்பிக்கையும் மட்டும்தான் அங்கு வெற்றியை தீர்மானித்து கொண்டதாக இருக்கின்றது. என் பிள்ளையே, உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் பொழுது அந்த வாய்ப்புகளை வரங்களாக பெற்றுக்கொள்வதற்கு நீ நம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கையை நான் அங்கு மிக பெரும் மாற்றத்தோடு தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன் தேவைகள், உன் வாழ்க்கை என்ன என்பதை முதலில் புரிந்து கொள். நான் உனக்கானதை புரிய வைத்து விட்டுதான் உனக்கானதை தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா. அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ வருந்தி கொண்டே இருக்கின்றாய். மங்களம் உண்டு
உண்டாகும் நேரம் வந்துவிட்டது. உன்னை யாரேனும் பற்றி அங்கு தவறாக நினைத்து கொண்டு இருக்கின்றார்களோ என்று மற்றவர்களை பற்றி நீ வருத்தப்படாதே. அவர்களின் பார்வைக்கு நீ எப்படி தெரிந்தால் என்ன? அவர்களை பற்றி நீ யோசித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை தொலைவதுதான் அங்கு மிச்சமாகி கொண்டு இருக்கும். என் பிள்ளையே, அதற்காக எல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் உன் இலக்கை நீ அடைய முடியாது. நீ என்ன செய்வதென்று அறியாது கேட்ட என்னிடம் உனக்கு நேரடியான பதிலை கொடுத்து நீ எந்த பொக்கிஷம் உன் கையில் கொடுத்தால் இப்பொழுது சந்தோஷம் கொள்வாயோ அந்த பொக்கிஷத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நீயோ அங்கே போனால் கிடைத்து விடுமா, இங்கே போனால் கிடைத்து விடுமா என்று அங்கும் இங்கும் பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். இனி உன்னுடைய பதற்றங்கள் எல்லாம் காணாமல் போக போகிறது. எதற்காக பயப்படுகிறாய்? தன்னம்பிக்கையோடு போராடு. உன் வாழ்விலே இது நடக்குமா என்று உன் மனம் கலங்கி நின்று கொண்டு இருக்காது. வழி தாங்க முடியாத நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றதோ என்று என் முன்னால் அமர்ந்து கொண்டு நீ அழுது கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, நான் தான் உன்னிடம் ஒன்றை சொல்லி இருக்கின்றேனே. என் மீது நம்பிக்கை இழக்கின்ற மாதிரி பல செயல்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கும். அந்த வாழ்க்கையில் நீ எதை நம்ப வேண்டுமோ, எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, எது உனக்கானதாக தெரிகிறதோ அதை நீ உறுதியாக நம்பிக்கை கொள் என்று நான் உனக்கானதில் தெரியப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன். என்னை நீ நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதியாகிவிடும். என் மீது, என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை வைத்துவிடு. என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழியை பற்றி நான் அறியாமல் இருப்பேனா? உன் வழியை தெரிந்துவிட்ட பிறகுத்தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே அழுது புரண்டு ஓடோடி கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிக்கான உன் தருணம் என்பது உன் வாழ்க்கையை கடந்து போகின்ற ஒரு பாதையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் நான் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேனே. இனி என்னால் என்ன செய்ய முடியும், ஏது செய்ய முடியும் என்று சிந்திக்காதே. என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் இனி எனக்கான வாழ்க்கையை வாழ்வது இந்த சாய்தேவன் எனக்கு அருளிய கொடை என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உனக்கு ஏற்ற ஏற்றத்தை நான் தந்து உன் வாழ்க்கையை அனுதினமும் வேறு முகமாகத்தான் அமைத்து கொடுக்க போகிறேன். என் தங்கமே, உன் சந்தோஷத்தின் பயணத்தை நான் தருவதற்கு இருக்கும் பொழுது நீ எதையுமே நினைத்து மனமருந்த வேண்டாம். எந்த இக்கட்டான சூழ்நிலை உன் மனதை வருந்திக் கொண்டே இருந்தது என்று நினைத்தாயோ அந்த சூழ்நிலையை உனக்கு சாதகமாக மாற்றி உன் வாழ்க்கையை நான் வரத்தோடு மட்டுமல்ல அங்கு நீ கேட்ட பொக்கிஷத்தோடும் தருவதற்காக வந்திருக்கின்றேன். நீ வெற்றி என்னும் அருள் செல்வத்தை என் கையில் இருந்து பெறப்போகும் நல்ல நேரத்தை விட்டாய். இனி எதற்காகவும் மனம் பதற்றமடைந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய சூழ்நிலைகளும் கால நேரங்களும் மாறப்போகும் தருணத்தை இப்பொழுது நெருங்கிவிட்ட போதிலும் எதற்காக மனம் வருத்தமடைந்து கொண்டிருக்கின்றாய்? உன் மனம் கலங்கிய தருணத்திற்கு நான் விடை கொடுக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. என் பிள்ளையே, இந்த நிலை இப்படியே தான் இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். இருக்காதே. உன் நிலையை பற்றி உனக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் மற்றவர்கள் சொல்வதைத்தான் நீ நம்பிக்கொண்டு இருக்கின்றாய். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில் நான் உனக்காக ஓடோடி வந்து கொண்டு இருப்பதையே தக்க பிள்ளையே நீ மறந்தும் மறுத்து கொண்டும் இருக்கின்றாய். இந்த நிலையை தாண்டி உனக்கான தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு உன் வெற்றியின் ரகசியத்தை சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. உன் மன கவலைகள் நீங்கி உனக்கான வெற்றியின் பயணத்தில் நான் உனக்காக நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். இந்த நிலையையும் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பது என் பொறுப்பாகி விட்ட போது என் பிள்ளையை உன் மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காதே. யார் ஒருவர் உனக்காக இருக்கிறார், இந்த பெண்ணானவள் உனக்காக வரப்போகிறாள் என்ற உண்மையை சொல்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். எவ்வளவு பெரிய காரியத்தை உனக்கு எளிமையாக நடத்தி தந்தி இந்த சாயப்பா எப்பொழுதுமே நிரந்தரமாக உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். இனியும் நீ மனம் வருத்தம் அடைய வேண்டாம். இனியும் உன் மனம் கலங்க வேண்டாம்.
இந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையில் முடிந்து விடாதா, எனக்கு கேட்டது கிடைத்து விடாதா என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். இதோ நீ கேட்டது கிடைத்திடும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்ட போதிலும் எதற்காக என் தங்கமே உன் மனதிற்குள் அழுகையும் கண்ணீரையும் வைத்துக்கொண்டு இருக்கின்றாய்? நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ காத்திருந்ததற்கான பலன் கிடைக்கும் தருணத்தை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன். நீ மனதில் என்ன விஷயத்தை செய்தாலும் அதை உனக்கு நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பற்றியும் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. எவ்வளவு பெரிய விஷயமானாலும் சரி, உனக்காக எது கிடைக்க வேண்டும் என்று நான் விதித்திருக்கின்றேனோ அது நடக்கத்தான் போகிறது, கிடைக்கத்தான் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.